Hi friends, welcome back to Home Cook with Ansar YouTube channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டான கேரளா ஸ்டைல் மீன் வட்டிச்சது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்கறீங்கன்னா Home Cook with Ansar YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ற சின்ன ரெசிபிஸ் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெசிபி கேரளால ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தான். நம்மளோட ஸ்டைல்ல சொல்லணும்னா இதோட பேர் வந்துட்டு தேங்காய் ஊத்தாத மீன் குழம்பு. இப்போ மீன் குழம்பு பண்றதுக்கு வேண்டி ஒரு கடாயில தேவையான அளவு ஆயில் ஊத்தி ஆயில் நல்லா சூடாய் வர ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே நம்ம ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து கொடுத்து வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டும் சேர்த்து கொடுத்து இதையுமே நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு கப் சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து கொடுத்துடலாம். இது கூடவே நம்ம ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்க 3 பச்சை மிளகா, ஒரு கப் தக்காளியும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வேகமா வதங்கறதுக்கு வேண்டி கொஞ்சமா கல்லுப்பும் இது கூட சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா, தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணி பொடிகளோட பச்சை மிளகாய் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் புளிக்கரிசிலையும் சேர்த்து கொடுத்து கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல சுத்தமா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ அயில மீனை இது கூட சேர்த்து கொடுத்து 5 மினிட் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான அயில மீன் வச்சது தயார். ஃபைனலா இறக்கும் போது கொஞ்சம் வாசனைக்கு வேண்டி கருவேப்பிலை தூவி இறக்கணும்னா கம்மன்னு வீடே மணக்கும். இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ மெஷர்மெண்டோட நம்மளோட சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிம்பிள் அண்ட் ஹெல்த்தான ஒரு சின்ன ரெசிபியில சந்திக்கலாம். டாடா.